தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு 10/4/2015 வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 4:28 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தங்கம் தங்க வேண்டுமானால், தங்கம் வாங்க செல்ல வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில் வீட்டிலிருந்து புறப்பட்டாலும் சரி, கடைக்குள் நுழைந்தாலும் சரி, அந்த சுக்கிரவாரை பார்த்தோ அல்லது குருவோரை பார்த்தோ நீங்கள் கடையிலே போய் தங்கத்தை வாங்கினால், அந்த ஆபரணங்கள் வாங்கினால் மேலும் மேலும் வாங்குவதற்கான வளர்ச்சி ஏற்படும். இது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற கருத்து. இந்த வாங்குகின்ற ஆபரணங்கள் எல்லாம் நாம் அணிந்து அழகு பார்க்கின்றோம். அதற்கென்று ஒவ்வொரு பெயரை சூட்டி இருக்கிறார்கள். சங்கிலி என்று சொல்கின்றோம். சங்கு என்பது நம்முடைய கழுத்தின் நடுப்பகுதியிலே இருப்பது சங்கு, சங்கு கழுத்து என்று சொல்கிறார்கள். அந்த சங்கிலே இது உரசுகின்ற பொழுது கிளி ஏற்படுவதனாலே சங்கிலி என்று வந்ததோ என்று ஒருவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு ஆபரணங்களுக்கும் நல்ல அர்த்தத்தை பதித்து வைத்திருக்கிறார்கள். நாம் திருமண வீடுகளிலே பார்க்கின்றோம், தாலி கட்டுவார்கள். தாலி என்று அதற்கு ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், தாலாட்டு பாட கணவன் தரும் பரிசு சின்னமாக இருப்பதனாலே அதற்கு தாலி என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்பார்கள். அதே போல் தோடு, காதிலே போடுவதற்கு பெயர் தோடு. காதில் இருக்கிற ஒரு சிறு ஆபரணம் தோடு. எதையும் காதோடு தான் வைத்து கொள்ள வேண்டும். நீ இந்த ரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. குடும்ப ரகசியங்களை உன்னுடைய காதோடு வைத்துக்கொள். வேறு யாருக்கும் தெரிவித்து விமர்சனங்களுக்கு ஆளானால் நம்முடைய குடும்ப பெருமையெல்லாம் போய்விடும். எனவே தான் உனக்கு தோடு போடுகிறோம் என்று சொல்லி தோடு போட்டார்கள். காதோடு ரகசியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று காதிலே போடுகிற ஆபரணத்துக்கு பெயர் தோடு என்று பெயர் சூட்டினார்கள். அதே நேரத்தில் மூக்குத்தி, மூக்குத்தான் நம்முடைய வாசத்தை நுகர்வதற்கு வழிகாட்டுகின்றது. சமையலிலே ஒரு பெண் கெட்டிக்காரியாக இருக்க வேண்டும். சமையல் திறன் அவர்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கும். சமையல் இருந்தால்தான் மையல் அழகூட்டும் மைவழியால் சமையற்கலையிலும் சமர்த்தியென பெயர் படைத்தாள் என்று ஒரு சில வாக்கியங்களை சொல்வார்கள். பொதுவாக சமையற்கலை தெரிந்தால் கணவனை வசப்படுத்தி விடலாம் என்பார்கள். அந்த சமையல் திறனை உணர்த்துவது மூக்கு. அந்த மூக்கிற்கு அணிகலனாக ஒன்றை மாட்ட வேண்டும். அதற்காக அந்த மூக்கிலே குத்தி ஒரு ஆபரணத்தை சூட்டி அதற்கு மூக்குத்தி என்று பெயர் சூட்டினார்கள். அதே போல் வளையல், கணவன் சுற்றி சுற்றி வளைய வர வேண்டுமாம். மனைவியை சுற்றி சுற்றி வந்து வளைய வளைய வர வேண்டும் என்பதற்காகத்தான் கையிலே போடுகின்ற அந்த ஆபரணத்துக்கு பெயர் வளையல் என்று வைத்தார்கள். அப்படி வளைய வளைய வந்து அந்த பெண்ணோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அப்படி ஒரு பெயர் வைத்தார்கள். ஒட்டியானம் என்று ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த ஒட்டியானம் எதற்கு வைத்தார்கள் என்றால், கணவன் மனைவி இருவரும் ஈருடல் ஓருயிராகி நாங்கள் ஒன்றானோம், ஒட்டி கொண்டோம் என்பதற்கு சொல்வதற்கு ஒட்டியானோம் என்பதற்காகத்தான் அந்த ஒட்டியானத்தை வைத்து உடலிலே ஒட்டிக்கொள்ளும் விதத்திலே வைத்து ஒரு சடங்கை கூட ஏற்படுத்தி இருப்பார்கள். அதே போல் மோதிரம், மோதிரம் என்றால் மோதும் திறம். நமக்கு வசதி இருந்தால்தான் நாம் ஒருவரை மோத முடியும். ஒருவர் மோத வேண்டும் என்றால் பணம் படைத்தவனை மோத முடியாது. சரஸ்வதி சபதம் என்ற ஒரு படத்திலே கவியரசு கண்ணதாசன் அழகாக ஒரு பாடல் சொல்லியிருப்பார். படித்தவன் சொல்வதெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பணம் படைத்தவனுக்கு இணையாகுமா என்று. மோதும் திறம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். ஆடவனுக்கு தைரியம் இருக்க வேண்டும். தைரியகாரகன் செவ்வாய் நன்றாக இருந்தால் தைரியம் இருக்கும். அப்படி மோதும் திறம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கைத்திறனை காண்பிப்பதற்காக கையிலே மோதிரம் போடுகின்றோம். மோதும் திறம் நமக்கு வேண்டும். அதாவது வல்லமை வேண்டும், வீரம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிற விதத்திலே இருப்பதற்கு பெயர், அந்த சூட்டுகின்ற அணிகலனுக்கு பெயர் மோதிரம். இப்படி அணியும் அணிகலனுக்கு ஆபரணங்களுக்கு கூட ஒரு அர்த்தங்களை முன்னோர்கள் பதித்து வைத்தார்கள். அந்த ஆபரணங்களை வாங்குவதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதிலே யோகம் நல்ல யோகமாக இருக்க வேண்டும். சித்த யோகம் அமிர்த யோகம் பார்த்து, கிழமையும் வெள்ளி பார்த்து, ஓரையும் சுக்கிர ஓரை அல்லது குரு ஓரை பார்த்து நாம் ஆபரணங்களை வாங்கினால் நமக்கு வாழ்க்கையில் தங்கம் நிலையாக தங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேக நலனுக்காக செலவிடுகின்ற நாள் இந்த நாள். தெய்வ திருப்பணிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை மேலோங்கும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சனியின் சப்தம பார்வை இருப்பதால் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கூட யோசிப்பது தான் நல்லது. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் குறைவாகவே கிடைக்கலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களை சந்தித்து நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குருவினுடைய உச்சம் உங்கள் ராசியில் இருப்பதால் எடுத்த காரியங்கள் எளிதில் முடியும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் கூட நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு சிலருக்கு கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். கன்னிராசி நேயர்களே, வாகனம் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நாள். வள்ளல்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 8இல் மறைந்திருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, ஏங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை வெல்லும் நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக இருக்கும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரப்போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். பாக பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைக்கு பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். பக்கபலமாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு சிக்கல்கள் தீரும். சிரமங்கள் குறையும். சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். விரயங்கள் கூடும். விழிப்புணர்ச்சி தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்ச்சி இருந்தால்தான் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். பயணங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வீட்டு செலவுகள் கூடுதலாக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறையும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை மாலை நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, சோதனைகளை விலக்கி சாதனை படைக்கின்ற நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சகோதர ஒற்றுமை பலப்படும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அல்லல்கள் நீங்கி ஆனந்தம் பெருகும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் இன்றைக்கு பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க தகவல் உண்டு. உறவினர் பகை அகலும். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்போடு ஒரு ஒப்பற்ற காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.